அதாவது என்னன்னா 1900 அன்னக்கிடியில தொடங்கி அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்லாம் 2001 வரைக்கும் இளையராஜா எல்லாருக்கும் தெரியும் புகழின் உச்சியில் இருந்தார். ஒரு படம் பிசினஸ் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு ஓடிடி பிசினஸ் ஆனா போதும், சேட்டலைட் பிசினஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அன்னைக்கு இளையராஜா அந்த படத்துக்கு மியூசிக் போடுறாருன்னா பிசினஸ் ஆயிரும். தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், 4 லாங்குவேஜுக்கு இவர் தான் கிங் ராஜா. மணிரத்னம் இளையராஜா பிரிவுக்கு காரணமே இந்த காப்பிரைட் இஷ்யூ தான், ஆடியோ இஷ்யூ தான். கோர்ட்ல இவருக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. 140 137 படத்துடைய பாடல்களை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு இவருக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. இதை சரிகம மாதிரியான ஒரு கார்பரேட் என்ன பண்றாங்கன்னா, இதை வச்சு நம்ம ஒரு வேலையை பண்ணுவோம்னு அவங்க கையில் எடுத்து பண்றாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? யூசுவலாவே இளையராஜா அவர்கள் காப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேஸாவே இழுத்துட்டு போகும். ஆனா இப்ப இளையராஜா அவர்களுக்கே இடியை இறக்கிய சம்பவம் அப்படிதான் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? இல்ல, இளையராஜா அவர்களை பொறுத்தவரை காப்பிரைட்டுக்கே காப்பிரைட் அடிச்சிருக்கானுங்க அப்படின்றதான் பார்க்கணும். அந்த பேரே சொல்லக்கூடாது, என் படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அவர் போட்டு வச்சிருந்தாரு. இப்போ நேற்று டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு வருது. சரிகம அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள்கிட்ட தான் டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்குது. இளையராஜா பயன்படுத்தி 1974 2001 வரைக்கும் அவர் பண்ண படங்களில் 134 படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் எங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை இளையராஜா அவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கேஸை போடுறாங்க. அதுக்கு இளையராஜா பயன்படுத்தக்கூடாதுன்னு அவருக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. இதுதான் அந்த வழக்கு. இப்போ இதில் என்ன, யார்கிட்ட இந்த ஒரிஜினலாகவே படம் இருக்குது, இது என்ன ரைட்ஸு, இதில் என்ன ஆக்டில் வருதுன்னு பெரிய குழப்பம் வருங்க எல்லாருக்கும். அதுக்கு நம்ம 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு காப்பிரைட் ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதை வச்சு அதில் ஒரு கிளாஸ் இருக்குது. இன்டலெக்சுவல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அறிவுசார் சொத்துரிமை. ஒரு படத்தை நீங்கள் வரைகிறீங்க, அந்த படத்தை நீங்கள் யார் விற்றாலும் சரி, யார் அதை மறுபதிவு பண்ணாலும் சரி, அது ஒரிஜினலான அந்த கிரியேட் பண்ணவர்கிட்ட அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு ஒரு ராயல்ட்டி கொடுக்கணும். ஒரு நீங்க ஒரு நாவல் எழுதுறீங்க அப்படின்னா, நாவலே ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டார் ஒருத்தர். ஆனா ஒரு பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் கூட அந்த நாவலை வேறு மறு உருவாக்கம் பண்றப்ப இந்த எழுத்தாளர்கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணுங்கிற அந்த அறிவுசார் சொத்துரிமை. நீங்க உருவாக்குன அந்த ப்ராடக்ட், அதுக்கு அது இருக்கிற வரைக்கும் அதை மறு உருவம் செஞ்சாலும் சரி, அதை வேறு மாற்றம் செஞ்சாலும் சரி, அது உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்கு. இவர் அந்த சட்டத்தை தான் கரெக்டாக எடுத்துக்கிட்டார். அந்த இன்டலெக்சுவல் ஆக்டை கையில் எடுத்துக்கிட்டு தான் இவர் கேஸ் கோர்ட்டுக்கு போய் இவ்வளவு நாள் வரைக்கும் அதை பயன்படுத்துறாரு. இப்போ அதை மீறி தான் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா 1900 அன்னக்கிடியில தொடங்கி அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்லாம் 2001 வரைக்கும் இளையராஜா எல்லாருக்கும் தெரியும் புகழின் உச்சியில் இருந்தார். அவர் ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாருன்னா அந்த படத்தை பிசினஸ் ஆயிரும் உடனே. அதில் யார் நடிச்சிருக்கிறாங்க, யார் டைரக்டரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, தேவையில்லை. ஒரு சின்னத்தாயின்னு ஒரு படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அப்போ தான் விக்னேஷ் புதுமுகம், கணேஷ் ராஜாங்கிற ஒரு புது டைரக்டரு. அவங்க அம்மா பேர் சின்னத்தாய், இளையராஜாவினுடைய அம்மா பேர் சின்னத்தாய். அப்போ இளையராஜாவின் சின்னத்தாய் இதுதான் படத்தினுடைய டைட்டிலே. அவர் நோட்ஸ் எழுதுவார். அந்த நோட்ஸில் அவருடைய படம் போட்டிருக்கோம் கை வச்ச மாதிரி. அதுதான் ஃபுல் சைஸ் போஸ்டே அதுதான், இளையராஜாவின் சின்னத்தாய். அவனே அது பாட்டு எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவை பாராட்டி பேசுகிற மாதிரி, ராஜா தான், ராஜாவுக்கு யாரும் இல்லை, ராஜாவுக்கு ராஜா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த எழுத்தாளர்களே அவரை குஷிப்படுத்துகிற மாதிரி எழுதுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருந்துச்சு. ஒரு படம் பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு ஓடிடி பிஸ்னஸ் ஆனால் போதும், சேட்டலைட் பிஸ்னஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அன்னைக்கு இளையராஜா அந்த படத்துக்கு மியூசிக் போடுறாருன்னா பிஸ்னஸ் ஆயிரும். காலையில் ஏவிஎம்ல பிள்ளையார் கோயிலில் ஒரு படத்தோட பூஜை, சோன் டைட்டிலு, இசை இளையராஜா, போதும். அன்னைக்கு ஈவினிங் அந்த படத்தை ஆல் ஏரியா சோல்ட் அவுட் ஆயிரும். அந்த அளவுக்கு பிஸ்னஸ் உச்சத்தில் இருந்தது. தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த 4 லாங்குவேஜுக்கு இவர் தான் கிங் ராஜா. அப்போ எல்லா ப்ரொடியூசர்ஸும் காலையில் வரிசையில் பெட்டியோடு நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இளையராஜா மியூசிக் போட்டால் போதும், உடனே அந்த படத்தை வித்துருமே, நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ். அன்றைக்கெலாம் ஆடியோ ரைட்ஸ் பெருசாகலாம் ஒன்றும் கிடையாது, ரெக்கார்டில் கேட்கணும், இல்லாட்டி கேசட்ஸில் கேட்கணும், இவ்வளோ தான் ஆடியோவுக்கான வருமானம். அதையும் மீறி போச்சுன்னா ரேடியோவில் போடுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோவில் போடுவாங்க. அதுக்கு குறிப்பிட்ட காசு வரும். அது எங்கே வரும் அப்படின்னா ப்ரொடியூசர் கவுன்சில் வரும். ப்ரொடியூசர் கவுன்சில் கொடுப்பாங்க. அதில் வேறு பிஸ்னஸே கிடையாது. ஆடியோ பிஸ்னஸுங்க நீங்கள் ஒரு பாட்டை கேட்குறதா இருந்தால் ரெக்கார்டு வாங்கி தான் கேட்கணும், இல்லை கேசட் வாங்கி தான் கேட்கணும். அப்போ தயாரிப்பாளருக்கு என்னன்னா, இவரை வைத்து படம் பண்ணுறப்ப நம்ம பிஸ்னஸ் ஆயிடுது. இந்த ஆடியோ ரைட்ஸ்ல எல்லாம் என்ன வரப்போகுது காசு, ஏதாவது நீங்கள் எடுத்துக்கங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ ஒரு சம்பளம் ஒரு 5 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ்னு வாங்கிறார்.
இளையராஜா வாங்கிறாரு. ஒரு சில தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து வெளியில கொடுக்குறாங்க. பெரும்பாலான தயாரிப்பு நிறுவனங்கள் அவர்கிட்ட கொடுத்துறாங்க. இப்ப அப்படித்தான் எழுதி அந்த படத்தினுடைய கிட்டத்தட்ட 134 படம் சொல்றாங்க, 140 படம்ன்றாங்க. இந்த படத்துக்கெல்லாம் அவர் தான் ரைட்ஸ் வச்சிருக்கிறேன்றாரு. இவர் சொல்றது கிளைம் பண்றாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு 2001க்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, சில தயாரிப்பெல்லாம் வெளி கம்பெனி கொடுக்குறோம். இப்ப மணிரத்னம் இளையராஜாவுக்கு காரணமாக இருந்த பிரச்சனையே, அவங்க பிரிவுக்கு காரணமே ஆடியோ காப்பிரைட்ஸ் தான். ஒரு படத்துக்கு அது பல பேர் அதை வந்து ஒன்றும் தெரியாது, என்ன நடந்திருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உண்மையாக நடந்த சம்பவம் மணிரத்னம் இளையராஜா பிரிவுக்கு காரணமே இந்த காப்பிரைட் இஷ்யூ தான், ஆடியோ இஷ்யூ தான். அப்போ HMEன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த HME கம்பெனியில் சுப்பிரமணியன் ஒருத்தர், அவரும் இளையராஜா அவர்களும் பார்ட்னராக இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஆடியோ ரைட்ஸ்லாம் வாங்குறாங்க. அப்போ தளபதி தான் அவங்க லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண படம். தளபதியில் ஆடியோ ரைட்ஸ் விவகாரத்தில் இவர் போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு ரேட் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ரேட்டுக்கு தான் ஆடியோ கொடுப்போம்னு. ஜிவி, அதாவது மணிரத்னத்துடைய அண்ணன் ஜி வெங்கடேஸ்வரன், ஜிவி ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க, அவர் கேட்குறாரு. இல்லை நீங்கள் இதை சைன் பண்ணுங்கன்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வேறு லகரி கம்பெனிக்கு பேச போகிறோம் அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி வருது. அப்புறம் நம்ம காம்பவுண்டில் நீ படம் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் 2 பேர் தரப்புலையும் மாறி மாறி பேசப்படுறது. பரவாயில்ல அப்படின்றாங்க. அதோட இளையராஜா மணிரத்னம் காம்பினேஷன் முறிவு. அதுக்கு காரணம் இந்த ஆடியோ ரைட் இஷ்யூ தான். அதற்கு பிறகு அவங்க வெளியில் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ரகுமான் வர நிறைய மியூசிக் டைரக்டர் போயிட்டாங்க. இந்த பிரச்சனையை நிரூபித்த நெருப்பாக இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறையா இந்த மாதிரியான இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, சோஷியல் மீடியா வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, மியூசிக்கல் ஆப் வந்துருச்சு. இது நிறையா பிளாட்ஃபார்ம் வந்தவொடனே நிறையா தளங்கள்லேருந்து பணம் வருது. நீங்கள் ரிங்டோன் வைக்கிறீங்க இல்லையா, அப்போ ஆடியோடைய காசு எங்கேருந்து வருதுன்னா, மொபைல் ரிங்டோனு, அப்புறம் வந்து ஃப்ளைட்டில் போகிறப்ப கேட்கக்கூடிய பாட்டுக்கான ரைட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட்டு மியூசிக் ஆப்பு, யூடியூப்பு, அப்புறம் வந்து சேட்டலைட் சேனல்ஸு, இந்த மாதிரி பல தரங்களில் FM ரேடியோஸு, பல தரப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு ஆடியோக்கான பணம் வருது, ஒரு பெரிய தொகை வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில தயாரிப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் படத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்தோம், ஆடியோ கேசட் ரைட்ஸ் தானே கொடுத்தோம், டிஜிட்டல் ரைட்ஸ் தான் எங்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரிகமாவுடைய முக்கியமான வேலை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய படத்தினுடைய பாடல்களுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கினாங்க. நீங்கள் ஒரு படத்தை பயன்படுத்துகிறா இருந்தானா நீங்கள் சரிகமல வாங்கிக்கலாம். அவங்க இவங்கள்ட்ட குறிப்பிட்ட படம் மட்டும். இதுக்கு முன்னாடி இன்னொரு அமைப்பு இருக்குது, IPRSன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்தியன் பெர்ஃபார்மிங் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, மும்பையில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இளையராஜா படத்துக்கு மட்டும் ஏப்பா வருது, தமிழ்நாட்டில் மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கிறாங்க, தேவா இருக்கிறாரு, A.R. ரஹ்மான் இருக்கார், அவங்க படத்துக்குலாம் ஏப்பா வரலன்னு கேட்குறதுக்கு அவங்க எல்லாமே IPRSங்கிற அமைப்பில் இருக்காங்க. இந்த IPRS அமைப்பினுடைய வேலை என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய பாடல்களுடைய ஒரு சொசைட்டி மாதிரி, அது ஒரு சொசைட்டி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது பேரே இந்தியன் பெர்ஃபார்மிங் சொசைட்டி தான். இந்த சொசைட்டியில் மெம்பர் ஆயிடணும், உங்கள் பாடலை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு அந்த பாட்டை பயன்படுத்துறீங்க, இல்லை அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை அதை வந்து ஒரு வேறு எதுக்கோ பயன்படுத்துறீங்க அப்படின்னா, IPRSல இப்போ தேவானுடைய பாடலை நான் இந்த பாடல் எனக்கு வேணும்னு IPRSல கேட்டிங்கன்னா, IPRSல ரெஜிஸ்டர் இருந்தாருன்னா அந்த பாடலை ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு கொடுத்துருவாங்க, NOC கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். IPRS அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷேர் வந்து மியூசிக் டைரக்டர், ஒரு ஷேர் வந்து பாடகர்களுக்கு, அந்த பாடலாசிரியர்களுக்கு, பாடியவர்களுக்கு, தயாரிப்பாளருக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துறாங்க. இளையராஜாவும் IPRSல இருந்தார் முன்னாடி. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தார். அப்போ என்னன்னா, அவருக்கும் அந்த IPRSக்கும் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதுலேருந்து வெளியேறாரு. IPRS வெளியேறிட்டு இவரே ஒரு லீகல் டீம் போடுறாரு. இப்போ இவர் சம்மந்தப்பட்ட படங்களை வந்து இவரே கேட்குறாங்க. இப்போ சரிகமா என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட டிஜிட்டல், உங்களுக்கு ப்ரொடியூசர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அவருக்கு வந்து ஆடியோ ரைட்ஸ் தானே கொடுத்துருக்குறோம், அடுத்தடுத்து டெக்னாலஜி வர்றப்ப நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம், தயாரிப்பாளர்கள் வந்து சரிகமாக்கு கொடுக்குறாங்க. இப்போ பல படங்கள் நோட்டீஸ் இருந்துச்சு, அவங்க எல்லாம் சரிகமால வாங்கினது தான். இவர் நோட்டீஸ் அனுப்புறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அது யார் கொடுத்தாலும் ரீக்ரியேட் பண்றப்ப எனக்கு சட்டப்படி எனக்கு பங்கு இருக்கு, அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்றதா இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், எனக்கு இந்த இன்டெலெக்சுவல் ஆக்ட்ல எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். இந்த பஞ்சாயத்து போச்சு. இப்போ சரிகமன் வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வந்து இவருக்கு வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க. 140 137 படத்துடைய பாடல்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு இவருக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவர் மேல்முறையீடு போவார், சுப்ரீம் கோர்ட்டு போவார், அதில் அடுத்துக்கு வழக்குகள் நடக்கும். இப்போதைக்கு அவருக்கு இந்த ஸ்டே வந்திருக்கு. இது எப்படின்னா, இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் மாதிரி இருக்குது. இந்த IPRS அமைப்பில் இருந்தாங்கன்னா அது எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துரும், தயாரிப்பாளருக்கும் ஒரு பங்கு போகும். இவர் அதில் இல்லாமல் போனதுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த சிக்கல் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கு. அதாவது மொத்த அமௌண்ட் அவருக்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறாரா சார்? இல்லை, அப்படித்தான் வருது. இப்போ அந்த IPRSல இருக்கிறவங்களுக்கு இப்போ பிரித்து கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்கிறார், நான் தானே வாங்கிட்டேன், நான் என்கிட்ட தானே இருக்குது ரைட்ஸு. சில படங்களுக்கு இவருக்கே ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு இவர் மியூசிக் போட்டால் போதும், எல்லாத்தையும் பிளாங்க்ல கையெழுத்து போட கூட தயாரிப்பாளர் தயாரிந்தாங்க. இவர் மியூசிக் டைரக்டரா ஒரு சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ் முடிஞ்சு போச்சு.
அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ எங்களுக்கு ரைட்ஸில் இருக்குங்கிறாங்க. தயாரிப்பாளர் சொன்னாங்க அவருக்கு கொடுத்தது வந்து ஆடியோ ரைட்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம், டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் எங்கிட்ட தான் இருக்குது. இவர் என்ன சொல்கிறார், எனக்கு வந்து இன்டலெக்சுவல் ஆர்ட்டில் இருக்குது. இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இதுக்கடையில் இன்னொரு கிளை கதை ஒன்று இருக்குது. HMEன்னு ஒரு கம்பெனிக்கும் இவரும் பார்ட்னராக இருந்தாங்க. அதுக்கு அவங்க 2 பேருக்குள்ள கேஸ் இருக்குது. அந்த கேஸும் பெண்டிங்கில் இருக்குது. இது ஒரு பெரிய பிஸ்னஸ். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் மியூசிக் கான்சர்ட் பண்ணாலும் இவர்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும். கல்யாண வீடுகளில் கச்சேரி பண்ணாலும் நீங்கள் காசு வாங்கணும். இது மாதிரி பல இடங்கள்ல இருந்து பணம் வர்றப்ப என்ன ஆச்சுன்னா இதுக்கு போட்டி அதிகமாகுது. தயாரிப்பாளர் இவ்வளோ பணம் வருது, எங்களுக்கு இது இல்லையா, நான் தான் நம்ம பணம் போட்டேன், நான் தானே காசு கொடுத்தேன், இசையமைப்பாளருக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன், மியூசிக் டைரக்டர் பாடினவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன், எழுதினவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன், என்னுடைய பணத்தை தான் நான் போட்டிருக்கேன், அப்போ எனக்கு தானே உரிமை. ஒரு ப்ராடக்டை வாங்குறா இருந்தால் அது வந்து எனக்கு தானே சொந்தம் அப்படின்றாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரைட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, படத்துக்கு மியூசிக் மட்டும் போண்டா போதும்னு அந்த வாங்கியிருக்காங்க. இப்போ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதில் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் நடக்கிறதுனால போட்டி ஆயிடுச்சு. தயாரிப்பாளர் ஒரு பக்கம், இதை வந்து சரிகம மாதிரியான ஒரு கார்பரேட் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வச்சு நம்ம ஒரு வேலையை பண்ணுவோம்னு அவங்க கையில் எடுத்து பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.